الحمد لله الحمد لله حمدا دائما أبدا. الحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني. الحمد لله أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين، وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، فأوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله مولانا العظيم وصدق رسوله نبي الكريم. نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகாபாரதூரமான மகா விசேஷமான மாபெரும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. எல்லாம் வல்ல ஏக ரப்புல் ஆலமீன் ஆகிய வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் அஞ்சி பயந்து அவன் ஏவிய காரியங்களை எடுத்து நடந்து விலக்கிய கர்மங்களை விட்டு நீங்கி அவனது ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகர் கோமான் அவர்களை நம் உயிரை விட மேலாக நேசித்து கண்மணி நாயகத்துடைய மகாதேவி தேவிய திருவாய் மலர் அருள் செய்த அமுத மொழிகளை நம்முடைய வாழ்வியலாக கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய ஆளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆன் அல் கரீமில் அல்லாஹ்வுடைய அடியார்களாய் நமக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஃபஸ்அலு கேளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அஹ்ல ذிக்ரி யாரிடத்தில் குர்ஆன் ஹதீஸுடைய ஞானத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானோ அந்த மார்க்க அறிஞர்களான அஹ்ல ذிக்ரிகளிடத்தில் நீங்கள் சென்று இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை எவ்வாறு அமல் செய்ய வேண்டும், இஸ்லாமை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், இஸ்லாம் என்றால் என்ன, ஈமானுடைய காரியங்கள் என்ன, ஈமான் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன, தீனுடைய அம்சங்கள் என்ன இவைகளை பற்றி நீங்கள் கேட்டு படியுங்கள். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தபாரக வ தஆலா அமல் செய்வதற்கு முன்பாக, அதாவது தொழுவதற்கு முன்பாக எவ்வாறு தொழ வேண்டும், நோன்பு பிடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வாறு நோன்பு பிடிக்க வேண்டும், திக்ர் சொல்றதுக்கு முன்னாடி எப்படி திக்ர் சொல்ல வேண்டும், ஸலவாத்து ஷரீஃப் ஓதும் எவ்வாறு ஸலவாத்து ஷரீஃப் ஓத வேண்டும், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு அறிந்து அமல் செய்யும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான். காரணம், நாம் செய்யக்கூடிய எத்தனையோ விஷயங்கள்ல நாம சின்ன விஷயமா நினைக்கிறோம், அது மிகப்பெரிய விஷயம். அதோடைய பலாபலன் நமக்கு ரொம்ப விசாலமானது, ரொம்ப பெரிய பலாபலன், பெரிய பெனிஃபிட் நமக்கு அதுல இருக்குது. ஆனா நம்முடைய அறியாத்தனத்தின் காரணமா நம்ம என்ன நினைக்கிறது, சின்ன விஷயம் தானே நம்ம நினைக்கிறோம். உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் வுது செய்யறோம். எத்தனையோ பேருக்கு, இப்ப குறிப்பாக ஹனஃபி மذஹபுடைய ஆளுக்கு இங்க இருக்கிறீங்க, ஷாஃபி மذஹபுல உள்ள ஆளு இருக்கிற. ஹனஃபி மذஹபுல வுது செய்யறதுக்கு எத்தனை ஃபர்து எத்தனை சுன்னத்து, எதெல்லாம் ஃபர்து எதெல்லாம் சுன்னத்து, இதை நீ தெரியாம என்ன செய்யற, வுது செஞ்சுட்டு இருக்கிற. நீ செய்யக்கூடிய வுது எந்த அளவுக்கு முக்கியமானது,
தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்தவான நாயக கோமான் தெய்வீக திருவாயால் திருவாய் மலர்ந்தருள் செய்றாங்க. கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில நாயகம் எல்லா நாளும் ஃபஜ்ர் தொழுத பிறகு நாயகம் கேட்குவாங்க, உங்கள யாராவது கனவு கண்டீர்களா, ஏதாவது மனம் பாத்தீங்களான்னு கேட்குவாங்க. சஹாபாக்கள் அவங்க கண்ட மனாம சொல்லுவாங்க, நாயகம் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல நாயகம் தெய்வீக திருவாயால திருவாக்கு பேசுவாங்க, நான் இன்று ஒரு கனவு கண்டேன்னு திருவிழமாவாங்க. அப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து திருவாய் மலர்ந்தருள் செய்றாங்க, நான் இன்று இரவு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒரு மையத்தை கபருள் வைக்கப்படுகின்றது, கபராகின்றது, அந்த மையத்தை நெருக்குகின்றது. கபரு நெருக்கும், கொண்டு போய் ஜனாதா வச்ச உடனே கபரு நெருக்குது. சில ரிவாயத்து வருது, வலது பக்கத்தில் உள்ள விழா எலும்பு இடது பக்கம் வந்துடும், இடது பக்கம் உள்ளது வலது பக்கம் வந்துடும், அந்த அளவுக்கு நெருக்கும் கபரு. அப்படி கபரு நெருக்கும் பொழுது என்ன, அந்த கபராளி மனிதன் கத்துவான், சத்தம் போடுவான். அவன் கத்தக்கூடிய சத்தத்தை அல்லாஹ் இந்த உலகத்துல ரெண்டு படைப்புகளுக்கு அல்லாஹ் செவியேற்காமல் ஆக்கிவிட்டான். ஒண்ணு, மனிதர்கள் யாரும் செவியேற்க மாட்டார்கள், அடுத்து ஜின்கள் யாரும் செவியேற்க மாட்டார்கள். மனிதர்களும் ஜின்களும் ஒரு கபராளி கபர்ல போடுற சத்தத்தை செவியேற்றால் அவர்கள் சிரிப்பதையே மறந்து விடுவார்கள், அதுக்கு பிறகு சிரிக்கவே மாட்டாங்கன்னு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திருவாயால திருவாய் மலர்ந்தருள் செய்றாங்க. நாம ஏதோ சாதாரண நினைச்சுட்டு இருக்கிறோம், கபரை கட்டியாச்சு, மேல பூ வண்டி போட்டாச்சு, தண்ணியை தெளிச்சாச்சு, பாத்தியா ஓதியாச்சு, பிரியாணி சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி அங்க உள்ள நடக்கிறதுனா நாம் கண்ணால் காண தேவையில்லை. நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திருவாயால் என்ன நடக்கும் நாயகம் நமக்கு சொல்லி தர்றாங்க மனுஷா. ஆனால் கபருல வைக்கப்பட்ட அந்த மையத்து இருக்குது, அந்த மையத்து காதுல கேட்கும், நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும். பேசுறது மட்டுமல்ல, கர்ஆனி ஆலிஹிம் புகாரி ஸஹீஹ் ஹதீஸ் வருது, மையத்தை அடக்கிவிட்டு ஜனாசாவை அடக்கிவிட்டு நடந்து செல்லக்கூடிய மனிதர்களுடைய காலடி ஓசையை, செருப்பு சத்தத்தை கூட அந்த மையத்து கேட்கும். கர்ஆனி ஆலிஹிம், இது ரவாஹுல் புகாரி. செருப்பு சத்தம் கூட அது கேட்கும், கபர்ல கேட்கும். ஆனா அது கூப்பிட்டு கத்தும், இவன் காதல் விடுவார். சாலிஹீன்கள் கூப்பிட மாட்டாங்க. அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்குவானாக மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலிஹீன்கள் என்ன, கண்மணி நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம் பா சஆதத் ஜியாரத் ஷரஃபுடைய அந்த லஸ்ஸத்தில் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜஅல் நஸீபனா மாஷா அல்லாஹ். என்ன அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான திருவாயால திருவாய் மலர்ந்தருள் செய்றாங்க. நான் ஒரு கனவு கண்டேன், கனவுல ஒரு மையத்தை கொண்டு வந்து கபருல வைக்கப்படுது, அந்த மையத்தை கபரு நெருக்குது. கபரு நெருக்கும் பொழுது அந்த ஜனாசா கத்தி ஓலமிடுது, சத்தமிடுது. அப்படி சத்தமிடும் போது கபரு மையத்தை கொண்டு கபருல வச்சாச்சு. எல்லா கபரையும் மாஷா அல்லாஹ் என்ன கபரும் ஜனாசாவை நெருக்கும். நாயகம் கனவு காண்றாங்களே, அந்த கனவு நடக்கிற விஷயம் என்னன்னா, எல்லாரையும் போல அந்த ஜனாசாவை நெருக்குவதற்கு கனவு ஆயத்தமாக, அந்த கபரு ஆயத்தமாகின்றது, மன்னரை அது ஆயத்தமாக தயாராகுது அந்த ஜனாசாவை நெருக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தில் அங்கே ஒரு நபர் வருகின்றார். கபரு நெருக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது கபருல வச்ச மையத்தை என்ன ரொம்ப அதிர்ச்சியாகி பயத்தோட இருக்குது. அங்க யாரு வந்து உதவி செய்வா? நம்ம ஜமாத்துக்கு மட்டும் மாமா மச்சான ஒருத்தன் வரமாட்டான், அதான் யாருக்காக விழுவாது. இவன் நடந்தாலும் நம்ம திமிர்ல என்ன அங்க ஒண்ணு செல்லுபடி ஆகாது. என்ன கபரு ஆயத்தமாவது நெருக்கிறதுக்கு அந்த கபருல இருக்கிற ஜனாதா ரொம்ப பயத்தோட இருக்குது. இப்படி கபரு நெருங்கி வருதேன்னு அப்ப அங்க ஒரு நபர் வர்றார், ரொம்ப அழகானவரா இருக்கிறார். அவர்
அவர் ரொம்ப அழகானவரா இருக்கிறார். சஹாபாக்கெல்லாம் சந்தோஷமானாங்க. நாயகமே, அந்த இடத்துல ஒரு நபர் வர்றாரா? நல்லா சிந்திச்சு பாரு. நம்ம நினைக்கிற மாதிரி 6 அடி அல்ல கபரு, நீ வெட்டுறது 6 அடி. ஆனா அங்க என்ன ஆகுது? அல்லாஹ் யாருக்கு கல்புல ஈமான் இருக்குதோ அவங்களுக்கு என்ன அது மிக விசாலமான முறையில கபூராகும். எந்த அளவுக்கு விசாலமாகும்? ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ஈமான் இருக்குது, அதை விட கம்மியா தெரியாது. அதாவது அதை விட கம்மி கிடையாது, சொல்ல முடியாது. கண்ணாலே பார்க்க முடியாது, நீ உணர்ந்துக்கத்தான் முடியும். இதோ கிடக்குதுன்னு சொல்லி அவ்வளவு கம்மியான, அவ்வளவு சின்னது. அவ்வளவு தூரம் யாரு கல்பலையாவது ஈமான் இருந்தா அவனுக்கு 4 பக்கத்திலையும் 70 முழம் அந்த கபர் விசாலமாகும். ஆக கம்மியான 70 முழம் விசாலமாகும். இதுல இருந்து மாஷா அல்லாஹ் பல மைல் தூரம் வரவங்க கபர் விசாலமாகும். கல்புல ஈமானை பொறுத்து மாஷா யார் கல்புல ஈமான் விசாலமா இருக்குதோ அந்த கபரும் விசாலமாகும் மாஷா. சில பாக்கியவான்களுடைய கபர் ஷரீஃப் ஜன்னத்துல் பகீயோட சேர்த்து விடப்படும் மாஷா. அல்லாஹ் நம்முடைய கபரை அவ்வாறு ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸுல் அஸீம் உடைய அந்த தெய்வீக நறுமணம் இந்த கபர்ல கபடும் மாஷா. ஜியாரத்துக்கு வரக்கூடிய மலக்குகள் மட்டும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. இந்த கபருக்கு ஜியாரத்துக்கு வருவாங்க, மலக்குகள் வருவாங்க. ஈமான்தார்கள், மூமின முத்தகீன்கள், ஈமானுக்காக வாழ்ந்தவர்கள். நேரம் கிடைக்கும் போது ஈமான் தேடுறதல்ல, ஈமான் தான் வாழ்க்கை. அது தேடத்தான் இந்த உலகத்துல வாழ்க்கை. அதுக்கு மிஞ்சி போகத்தான் மற்ற வேலையில அவருக்கு நம்ம அண்ணாவரை சொல்ல போய் ஏமாத்த முடியாது. அப்ப என்ன ஆகுது? கபர் நெருக்கிறதுக்கு ஆயத்தமாவது. அங்க ஒரு அந்த கபரால் என்ன கபர் நெருக்கி வரதே அவர் ரொம்ப பயத்தோட இருக்கிறார். ஒரு ஆள் வர்றாரு, ரொம்ப அழகானவரா இருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தேவிய திருவாயா நாயக திருவாக்கு சொல்றாங்க. ஒரு ஆள் வருதாங்க, ரொம்ப அழகானவரா இருக்கிறார். சஹாபாக்கெல்லாம் அது வரைக்கும் அதிர்ச்சியா உட்கார்ந்தவங்க என்ன முகத்துல ஒரு செலிசெலிப்பு வந்துருச்சு அவங்களுக்கு. நாயகமே கபூர்ல அவ்வளவு அழகான ஒருத்தர் வர்றாரு. யாரு நாயகமே? அவர் வர்றவர் சொல்லிட்டு வர்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத. அந்த கபூராளி சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ பயப்பட வேண்டாம். காரணம், நீ என்னை அழகாக செய்தாய், உன்னுடைய வாழ்நாளில் என்னை நீ அழகாக செய்தாய். அதனால் அல்லாஹ் என்னை உன்னிடத்தில் அழகாக அனுப்பியிருக்கின்றான். நீ கபருல இருந்து ஹஷருக்கு வரும் காலமெல்லாம், அல்லாஹ்வை சந்திக்க வரும் காலமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி என்ன ஒரு ஆள் சொல்லிட்டு வர்றார். சஹாபாக்கெல்லாம் யார் அது? ஃபஜாஅஹு வுது, அவர் அழகாக செய்த வுதுவாகும். வுது செய்யறமே அந்த வுதுவுக்கு தான் அல்லாஹ் என்ன அழகிய தோற்றத்தை கொடுத்து கபருக்கு அனுப்புவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வுதுவையாவது நாம் ஒழுங்காக செய்ய படிக்க வேண்டாமா? ஏதோ என்ன கையை கழுவிட முகத்தை கழுவிடன்னு சொல்லி என்ன அடே, நீ செய்யற வுதுவுல எது ஃபர்து எது சுன்னத்து? ஹனஃபி மதஹபா இருந்தா எது ஃபர்து, ஷாஃபியா இருந்தா எது ஃபர்து, எது முதல் ஃபர்து, எது இரண்டாவது ஃபர்து, எதுவுமே தெரியாம நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடிய வுதுவையே நாம சரியாக செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் என்ன வாழ்க்கை? என்ன நமக்கு ஒரு முஸ்லிம் பேர் ஒரு கேடு, என்ன ஒரு தொப்பியும் தாடியும் வெள்ளையும் ஜெல்லையும், நம்மையே நாம் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறரை ஏமாற்றவில்லை, தன்னையே தான் ஏமாற்றிக் கொள்கின்றான். குர்ஆனுக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பும் இல்லாமல் வாழ்கின்றான். குர்ஆன் சொல்றது ஃபஸலு அலா ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், கேளுங்கள், நீங்கள் இஸ்லாமை பின்பற்றுவதற்கு முன்பாக, அமல் செய்வதற்கு முன்பாக எவ்வாறு அமல் செய்ய வேண்டும் என்று படியுங்கள். பொது எப்படி செய்யணும்னு படிங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான தெய்வீக திவ்ய சன்னிதானத்துல ஒரு சஹாபி தொழுதுட்டு இருக்கிறாப்ல. நாயகம் முபாரக்கான தர்பார் ஷரீஃப்ல வந்து மிம்பர் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஜொலிச்சுட்டு அமர்றாங்க.
அந்த சஹாபி தொழுதுட்டு வந்தார் நாயகத்திட்ட. நாயகம் திருவிழமானாங்க. போய் மறுபடியும் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. நாயகம் தொழுதுட்டு இருந்த நாயகமே சொன்னார், மறுபடியும் போய் தொழுவோம். இந்த மாதிரி சல்லாசலம் திருவிழமானாங்க. அந்த சாமி மறுபடியும் போய் தொழுதாப்புல, தொழுதுட்டு வந்தார். ஏதோ நம்ம சரியா தொழுவல போல, அதான் நாயகம் நம்மள தர்பியத்தை செய்யறாங்க. நான் தொழுதுட்ட நாயகமே சொல்லல. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? எத்தனையோ தெரியாத விஷயத்தை என்ன சொல்லி தருவதை கூட நம்ம காதல வாங்கறதுக்கு என்ன தயாரா இல்லாம எத்தனை பேர் இருக்கிறோம். காரணம் என்ன? அவனுடைய இருதயங்களை எல்லாம் முத்திர போட்டாங்க. ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன் வ லஹும் அஸாபுன் அதீம். சத்தியத்தை நீங்க சொல்லி அதை கேட்க சம்மதிக்காத இருதயங்கள் முத்திரையிடப்பட்டுச்சு. அவனுடைய செவி பொருள்கள் முத்திரையிட்டான் அல்ல, அவனுடைய பார்வைக்கு எல்லாம் முத்திரைவிட்டான். அவனுக்கு சத்தியம் புரியாது. வலகும் அதாபுன் அதீம். காரணம் என்ன? அவனுக்கு பயங்கரமான தண்டனை அதாபை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதை கேட்டா அவன் அதாபு எடுத்து சலாமத் ஆயிடுவான். அப்ப அதாபுக்கு போகணும்னா இதை கேட்காம இருந்தா அதாபுக்கு போக முடியும். குர்ஆன் சொல்லு. அப்ப நாயகம் மசாலா என்ன? மறுபடியும் தொழுதுட்டு வாங்குறான். சாஹிபா மறுபடியும் தொழுதுட்டு வந்தாங்க. நாங்க என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? தொழுதுட்டு வந்த நாயகம் மறுபடியும் தொழுவோம். இப்படியே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடக்கி மடக்கி அனுப்புறாங்க. கடைசியில் அந்த சாமி புரிஞ்சுட்டாப்புல, நம்முடைய ஒதுவுல சரியில்லை, அதனாலதான் நமக்கு நாயகம் என்ன நம்மளை மடக்கி மடக்கி அனுப்புறாங்கன்னு சொல்லி, ஒதுவுல சரியில்லைன்னு சொல்லி. நாம இன்னைக்கு எத்தனை பேர் என்ன ஒது செய்ய தெரியாமல் ஒது செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் நான் சரியா செய்யறேன், நான் சரியா சார். ஜாஹில்ட்ட உள்ள மிகப்பெரிய ஒரு மமதை என்ன இருக்கும்? அவன் முட்டாள்தனமா செஞ்சாலும் நான் சரியா செய்யறேன்னு இருப்பான். அல்லாஹ் ரசூல் பயபக்தி உள்ளவன் என்ன செய்வான்? ஏய் நீ செய்யற தப்புன்னு உடனே பயப்படுவான். நான் சரியா செய்யணும்னு ஆசைப்படுவான், சரியா செய்யணும்னு ஆசைப்படுவான். ஒதுவுல நம்ம ஓட்டையை வச்சுக்கிட்டேன்னா ஜமாத்துக்கு வந்து நின்று நம்ம நானும் ஒரு முஸ்லீமும் நானும் ஒரு ஈமான்தாரன் சொல்லி என்ன நம்ம மக்களுக்கு மத்தியில் உன்னை நீ காட்டுகின்றாய். நீ மூமினாக அல்லாஹ் இடத்திலும் ரசூலிடத்திலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும், மக்களிடம் இல்ல. நாளைக்கு உனக்கு நற்கூலி ஜஸா தரக்கூடியது யாரு? அல்லாஹ்வும் ரசூலும் தானே தவிர மனிதர்கள் அல்ல. அதனை உணர்ந்தவன் என்ன செய்வான்? அல்லாஹ் ரசூல்கிட்ட கேட்குவான். அல்லாஹ் ரசூல் முன்னாடி என்ன தன்னை தான் சரியானவனாக எப்படி ஆகுறதுன்னு பார்ப்பான். மாஷா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திருவாயை மறந்தருள் செய்யறாங்க. ஒரு கபரை கொண்டு, ஒரு மையத்தை கொண்டு என்ன கபர்ல வைக்கப்படுது. நான் கனவு கண்டேன், ஒரு ஜனாசா கொண்டு வந்து கபர்ல வைக்கப்படுது. கபர் அந்த ஜனாசாவை நெருக்கிறதுக்கு தயாராகுது. அந்த மையத்தை என்ன அச்சத்திராது அதிர்ந்து போய் இருக்குது. அப்ப அங்க ஒரு ஆள் வராரு, அழகான தோற்றத்தில் வராரு. அவர் என்ன சொல்லிட்டு வராரு? பயப்படாத, நான் உன்னோடு இருப்பேன். நீ அழகாக என்னை நீ அழகாக செய்தாய், அதனால் நீ அல்லாஹ்வை சந்திக்கும் வரையிலும் நான் உன்னோடு இருப்பேன் சொல்லிக்கிட்டே வர. சஹாபத்து கலாம் ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன். நாயகமே அது யாருன்னு கேட்கும் போது கண்மணி நாயகம் என்ன ஜவாபு சொல்றாங்க திருவாயால? ஃபஜாஅஹு வுது. அவர் செய்த வுதுவாக எல்லாத்துக்கும் அல்லாஹ் தோற்றம் கொடுப்பான், எல்லா அமல்களுக்கும் தோற்றம் கொடுப்பான், எல்லாத்துக்கும் உருவங்கள் கொடுக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். நாம புடிச்சிருக்கிற நோம்பு என்ன நாளைக்கு ஒரு உருவத்தோட வரும். நீ ஓதுற குர்ஆன் சரி ஒரு உருவத்தோட வரும், எல்லாம் ஒரு உருவத்தோட வரும். மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜோதிமயமான தெய்வீக திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்த நாயகத்துடைய கட்டளைப்படி உத்தரவுப்படி எந்த அமலை நாம் செய்தோமோ அந்த அமல்கள் எல்லாம் அழகிய தோற்றத்தில் வரும். அல்லாஹ் நம்முடைய அமல்களை அழகான அமல்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜோதிமயமான தெய்வீக திருவாயால் கண்மணி நாயகம் கட்டளையிட்டது போல் நாம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய ஹதரத்தைன் ஷரீஃபைன் அங்கீகரிக்கப்பட்ட கபூல் செய்யப்பட்ட அமல்களாக நம்முடைய ஓட்டையான, நம்முடைய தகுதியற்ற, பலகீனமான, ஏதும் அறியாத புரியாத
ஜஹாலத்தை நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளில் செய்யக்கூடிய சதகாவில் அல்லாஹ் ஹஸனுல் அமாலாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹ் சய்யுதீனல்லாஹ் ஃபதலி வ ரசூல். மாஷா அல்லாஹ். பையனா நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் அறிய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். சஹாபாக்கள் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீகத்தின் சன்னிதானத்துல என்ன ஈமான் கொண்ட ஆரம்ப கட்டத்துல இஸ்லாம் பத்தி ஈமான் பத்தி எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தெரியணும்ங்கிற நாலேஜ் அவங்களுக்கு இல்ல. நாயகத்தில் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. அந்த சமயத்துல ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான திரு ஹதரத்துக்கு ஒரு ஆள் வர்றாப்புல. அவர் நல்ல ஒரு வேகமாக சீறி பாயக்கூடிய குதிரையின் மீது வந்திருக்கிறார். அவர் குதிரை நிக்குது. அவர் உள்ளூர் வாசி மாதிரி தெரியல, எங்கிருந்தோ ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது. ஆனா அவர் மீது பிரயாணத்தில் வந்த அந்த எந்த ஒரு களைப்போ அல்லது அது டெசர்ட் ஏரியா பாலைவனம், குதிரை வேகமா ஓடினா என்ன மண்ணு காத்து தூசி எல்லாம் பறந்து ட்ரெஸ்ல என்ன மண்ணெல்லாம் தூசி எல்லாம் பறிஞ்சிருக்கும். அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அயன் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. இப்பதான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உடம்புடுத்திட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆனா ஆளை பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது. சஹாபாக்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்தவர் நேரா கண்மணி நாயகத்துடைய முபாரக்கான திரு சன்னிதானத்துக்கு வந்து நாயகத்துடைய மகா கௌரவமிக்க முபாரக்கான திரு முட்டியோட அவருடைய முட்டியை ஒட்டி வச்சார். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. சஹாபாக்கள் யாரும் அப்படி உட்கார மாட்டாங்க. இது என்ன இவர் இப்படி நெருங்கி உட்கார்றாரு? உட்கார்ந்த மனிதர் கேட்டார், இஸ்லாம்னா என்ன நாயகமே? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஈமான்னா என்ன நாயகமே? இஹ்சான்னா என்ன நாயகமே? எத்தனை பேருக்கு இஹ்சான்னா இன்னைக்கு தான் காதலி உள்ளோம். நீங்க நினைக்கிற யாருக்கும் சோறு கொடுக்கறது அல்ல, அது இல்ல இஹ்சான். இஹ்சான் என்ன? அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு வ இன் லம் தராஹு ஃபஇன்னஹு யராக. நாயகம் திருவுளம் அவரான் அல்லாஹ்வை நீ பார்த்து வணங்குறது, அல்லாஹ்வை நீ கண்டு வணங்குறது, அதுதான் இஹ்சான். அப்படி அல்லாஹ்வை நீ காண எல்லாம் கட்டி அல்லாஹ் உன்னை காண்கின்றான் என்ற அச்சத்துல பயத்துல வணங்குறது, இபாதத் செய்யறது. இது நம்ம என்னைக்கு தெரிஞ்சோம்? தீன்ல முக்கியமான இடத்துல இருக்குது. அப்ப அவர் கேட்கிறார், இஹ்சான் என்ன? நாயகம் இஹ்சான் என்னன்னு அவருக்கு திருவாயால விளக்கம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் கேட்டுட்டு அவர் போயிட்டார். சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் இது வந்தாரு? நாயகத்தில் நிறைய விஷயங்கள் கேட்டாரு, நமக்கு ரொம்ப பிரயோஜனமான காரியமா போயிடுச்சு. வந்தது யாருன்னு சொல்லி கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்டாங்க. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் போய் என்ன நாயகமே வந்தது யாருன்னு கேட்கறதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது, கேட்க கூடாது, அது அதபல்ல. நாயகமே கேட்டாங்க, வந்தது யாரு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் வர. நாயகமே அல்லாஹ் ரசூல் அறிவாங்க. ஹாதா ஜிப்ரீல் ஜாஅக்கும், வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களோட தீனை நீங்கள் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு என்ன காட்டி தருவதற்காக வந்தார். நீங்க என்ன எப்படி படிக்கணும்னு சொல்லி இப்படித்தான் நீங்க என்ன கேட்கணும், ஒண்ணும் கேட்டு கேட்டு நீங்க அமல் செய்யணும். அதை உங்களுக்கு காட்டி தருவதற்காக, பிராக்டிகலா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்துட்டு போனதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திருவாயால திருவாய்மொழி அருள் செய்றாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? அந்த தர்காக்கு போனா தீன் முடிஞ்சிடும், இந்த தர்காக்கு போனா தீன் முடிஞ்சிடும். இதல்ல தீன். அந்த அவுலியாக்கள் எந்த தீனை அமல் செய்து இந்த உயர்வான நிலையை அடைந்தார்களோ அது தீன். மாஷா தர்கால உள்ள அவுலியாக்கள் எதை அடைந்து இப்படி வந்தார்களோ இந்த அளவுக்கு. சுல்தான் கௌலியா காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி நாயகம் ஒரு முறை வுது செய்யும் பொழுது அவசரமா வுது செஞ்சாங்க. ஜமா முபாரக்கான திரு பாதங்களை கழுவும் போது விரல்களுக்கு மத்தியில தண்ணி சரியா நனையல. இதுமா கவனிக்கல. அத அவசரமா வுது செய்யணும். வுது செஞ்சுட்டான். வுது செஞ்ச மாசால இமாம் வந்து செஞ்சாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுன்னத்து. ஆனால் அவர்கள் மகா உயர்ந்த அந்தஸ்துக்கு தொழுது முடிஞ்சு கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி வழங்கினாங்க. ஹாஜா நாயகம் நாயகம் வந்து இஷாரா சொன்னாங்க, மகனே மொய்னுத்தீன், என்னுடைய சுன்னத்து ஒண்ணு உங்கள்கிட்ட தருக்காயிடுச்சு, விடுபட்டு போயிடுச்சு.
விரல்களுக்கு மத்தியில் என்ன செய்யல, உள்ள தண்ணி படுற மாதிரி விரலுக்குள்ள, கால் விரலுக்குள்ள கை விரல் விட்டு நீங்க தேய்ச்சி கழுவணும். இப்படி கழுவாம வந்துட்டீங்கன்னு சொல்லி அதோட மாஷா அல்லாஹ் பதர்ன சுல்தான் கௌலியா ஹாஜா நாயகம் அழுதாங்க அழுதாங்க அழுதாங்க. மொய்னுத்தீன் சிஷ்தி ஒரு நாள் அல்ல 40 நாட்கள் அழுதாங்க மாஷா அல்லாஹ். என்னுடைய அருமை பாட்டனாரான அல்லாஹ் ஹபீபுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜோதிமயமான தெய்வீக திவ்ய திருமுகத்துல நான் எப்படி நான் முடிப்பேன்? எனது அருமை பாட்டனார் வந்து என்னை இஷாரா செய்யக்கூடிய அளவு நான் ரொம்ப கவன குறைவாக கேர்லெஸ்ஸா இருந்ததுன்னு சொல்லி 40 நாட்கள் அழுதாங்க மாஷா அல்லாஹ். நாயிபுன் நபி ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி நாயகம். இதுதான் அவுலியாக்கள், இதுதான் அவுலியாக்கள். நாம பாத்தியா ஓதிட்டா பத்தி ஏத்திட்டா என்ன அவுலியா முடிஞ்சிருச்சு, கொடி ஏத்திட்டா அவுலியா முடிஞ்சிருச்சு, பூ போட்டு அவுலியா முடிஞ்சு, இதெல்லாம் என்ன மஹப்பத்துல செய்யறது? இது ஒண்ணும் பரந்தும் அல்ல, வாஜியம் அல்ல, சுன்னத்தும் அல்ல. இதுக்கு ஒரு ஜஸாவும் கிடையாது, இதுக்கு ஒரு நற்கூலியும் கிடையாது. எது தீன் என்று தெரியாமல் தட்டெடுத்து தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக இருக்குது யாரு? குறிப்பாக தர்கா தொடர்புடைய ஆட்கள். தர்கா தொடர்புடைய ஆட்கள் தர்காலே உட்கார்ந்து இருக்கிறான். சதாவும் இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறான், ஈமான் என்னன்னு தெரியாம இருக்கிறான். என்ன காரியம் அங்க உட்கார்ந்து, அங்க எத்தனை ஈ மொக்கிது, எத்தனை பள்ளி நிக்குது. அது போலதான் நீ அங்க பள்ளிக்கு ஏதாவது வாய்தா உண்டா? காலம் எல்லாம் சஹாபுரம் தர்காசில் ஒரு பள்ளி நிக்குது, அந்த பள்ளி சொல்றது போமா? போவாது. அந்த பள்ளி எப்படியோ அது போலதான் நீ அங்க தீனை படி, இஸ்லாத்தை படி. சாஹிப ரசூலுல்லாஹ் தமீம் மன்சா நாயகம் எதற்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இங்க வந்தார்களோ, எந்த தீனை கொண்டு வந்தாலும் ஏன் அவங்க வரணுங்க? அவங்களுக்கு என்ன பொஞ்சாதி விடா, அப்பா விடா, அப்பா விடா, மாமா விடா, மச்சான் விடா, இந்தியா மதீனாக்காரங்க மாசால ஏன் வந்தாங்க? இங்க அவங்க வரணுங்கிற அவசியம் என்ன? ஃபஸ்அலூ அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். மனிதர்கள் அறியாத விஷயங்களை அவர்களுக்கு அறிவித்து தருவதற்காக வந்தார்கள். அவர்கள் போட்ட பிச்சை மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம ஈமானோட இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அவர் கொடுத்த துஹஃபா சதகா. அப்ப குர்ஆன் சொல்லுது ஃபஸ்அலூ அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீ அறியாத விஷயத்தை என்ன செய்? முதல்ல படி, அறிந்து கொள், அதுக்கு பிறகு அமல் செய். நீ தொழுவுறன்னு நினைக்காத. சையதுனா பாபா மதீனத்துல் இல்ம் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுத் தஸ்லீம் வ அஃபாது அலைனா அல் பரக்காத் மின்ஹு தஹரத் ஆமீன். சையதுனா அலி நாயகம் மாஷாஅல்லா பயான் செய்வாங்க. நீ 2000 ரக்காத் தொழுவுறது, நான் 2000 ரக்காத் தொழுதேன்னு நீ உன் கல்புல என்ன சந்தோஷம் அடைகிறது முக்கியம் அல்ல. நீ 2 ரக்காத் தொழுவு மாஷா அல்லாஹ். என் அடிமை 2 ரக்காத் தொழுதான்னு அல்லாஹ் கபூல் செய்யணும் மாஷா அல்லாஹ். அதுதான் சந்தோஷம். 2000 ரக்காத் நீ தொழுகிறது உனக்கு சந்தோஷமா இருக்கலாம். நீ தொழுகனா என்னன்னு தெரியாம தொழுவும் போது, நீ தொழுகனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 ரக்காத் தொழுவுற, அது அல்லாஹ் இடத்துல கபூலானது, அது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு சந்தோஷமானது. அல்லாஹ்ட்ட ரசூல்ட்ட எது அங்கீகரிக்கப்படுதோ அது சின்னதல்ல, அது மிக பெரியது. அல்லாஹ் ரசூல்ட்ட அங்கீகரிக்கப்படாதது ஒன்றை பெருசா இருக்கலாம், அதை கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது செய்தனா மௌலா அலி முஷ்கில் குஷா நாயகத்துடைய பயானாத் செய். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் நமக்கு என்ன சொல்றது? ஃபஸ்அலு. இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன உனக்கு வாழ்நாள கொடுக்கிறது அதுக்காக தான் மாஷா அல்லாஹ். நீ தீன் தாரியாக வாழ்றதுக்கு தான், தீனை படிக்கிறதுக்கு தான். நாம என்ன நினைக்கிறோம்? வேலை வெட்டியெல்லாம் முடிஞ்சு என்ன ஓய்வு கிடைச்சா போய் தீனை படிக்கிறாங்க. இதெல்லாம் தீன் படிக்கிறது, இதெல்லாம் தீன் படிக்கிறது. இப்ப உனக்கு தெரியாது, உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு என்ன அப்ப கத்துவ அப்படா அப்படான்னு சொல்லி எந்த பொண்டாட்டிக்காக எந்த பிள்ளைக்காக நீ சம்பாதித்து வைத்தாயோ அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன ஜனாசாவை எத்தனை மணிக்கு அடக்கிறதுன்னு கேட்கும். பேர் கூட சொல்ல மாட்டான் பெத்த புள்ள. ஜனாசா மையத்துன்னு சொல்லுவான். யாருக்காக காலம் என்ன நீ உழைத்தாயோ அந்த மனைவி மக்கள் உன்னை பேர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். ஜனாசா என்ற முத்திரை குத்துவார்கள். ஜனாசா இத்தனை மணிக்கு அடக்கிறதுன்னு சொல்லுவான். உன்னை அடக்கிய பிறகு அந்த கபர் பக்கத்துல என்ன ஒரு நாளைக்கு ஒரு 3 தரம் கூட யாரும் வரமாட்டான். 3ஆம் ஜாரத்தனுக்கு பாத்தியாவதி போட்டு போவான்.
அதோட முடிஞ்சு. அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டான். நீ உன் ரப்பை ஃபேஸ் பண்ண வேண்டும். நீ கபரை சமாளிக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தில், இந்த ரமதான் மாஷா அல்லாஹ், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன ரமதானாவும் இருக்கலாம், இல்ல ஷவ்வால் ஈதாவும் ஆயிரலாம். இந்த ரமதான் நம்முடைய வாழ்நாளில் கடைசி ரமலானா ஆயிருக்குமோ என்ற அச்சத்தில் நாம் அழுது கொண்டிருக்க வேண்டும். இந்த ரமதானுடைய இந்த முபாரக்கான மாதம் என் வாழ்நாளில் கடைசியாக இருந்தால், யா அல்லாஹ், உன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாதல் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு ரமதானுடைய எல்லா விதமான பரக்காத்துகளையும் எல்லா விதமான கைராத்துகளையும் ஆஜிஸீர்களான, நாகிஸீர்களான, ஆசீர்களான, பாவிகளான உன்னுடைய ஹதரத்துல் கரீமில் ஃபுகராக்களான, மசாக்கீன்களான, பிகாரிகளான எங்களுக்கு நீ சதகா போட அல்லாஹ். நீ கிருபை செய்ய அல்லாஹ். நீ கிருபை காட்டாவிட்டால், நீ கருணை செய்யாவிட்டால், நீ எங்களை ஆதரிக்காவிட்டால், எங்களை ஆதரிப்பதற்கு வேறு யாரும் இல்லை அல்லாஹ். நீ விரட்டி அடித்து விட்டால் எங்களை கபூல் செய்வதற்கு வேறு யாரும் இல்லை அல்லாஹ். அல்லாஹ் எப்ப ஆதரிக்கலையோ அவனை நீ யார் ஆதரிச்சு என்ன செய்ய முடியும்? யார் ஆதரிக்க மாட்டான், எந்த ஆவலையும் ஆதரிக்க மாட்டார். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃபுடைய சதகாவில் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆதரித்தால் தான் எல்லா அவுலியாக்களும் நம்மை ஆதரிப்பார்கள். மாஷா. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாமரமான ஷஃபாத்தை நாம் அதிகம் கேட்பவர்களாக இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கட்டளையிட்டிருக்கிறாங்களோ, எவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறாங்களோ அதனை அறிந்து வாழக்கூடிய பாக்கியமிக்க வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை இந்த ரமதானுடைய இந்த மாதத்தில், இந்த முபாரக்கான யோமுல் ஜுமாவுடைய இந்த சாத் ஷரீஃபில் துஆ கபூல் செய்யக்கூடிய அவுகாத்தை நாயகம் சில நேரங்களில் சொல்றாங்க திருவாயால. அல்லாஹ் எப்பெல்லாம் துஆ கபூல் செய்வான், அதுல ஒன்று ஜுமாவுடைய நேரத்தில் அல்லாஹ் துஆ கபூல் செய்யறான். இமாம் 2 குத்துபாக்களில் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிற ஒரு செகண்ட் அல்லாஹ் துஆ கபூல் செய்யறான். அந்த நேரத்தில் துஆ கேட்கிறாங்க. அதுக்காக சலவாத் போகிறது மாஷா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் வல்லல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூரணமான தெய்வீகத்தின் பொருத்தத்தை பெற்று நாயகத்துடைய கிருபா கடாட்சியத்தை கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நாம் சந்தோஷத்தோடு சந்திக்கக்கூடிய அந்த மகத்தான தௌஃபீக்கை அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் நம்முடைய அஹ்பாபுகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. بارك الله لنا ولكم في القرآن الكريم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم بر رؤوف رحيم رب حليم إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله حمدا كثيرا دائما طيبا مباركا فيه. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، معاشر المسلمين رحمكم الله، واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال سبحانه وتعالى في كلام الأعلى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد الشجرة الأصل النورانية ولمعة القبلة الرحمانية وأفضل الخليفة الإنسانية وأشرف صورة الجسمانية معدن الأسرار الربانية وخزائن العلوم الاصطفاعية صاحب القبلة الأصلية والبهجة السنية ورتبة العلية وعلى آل سيدنا محمد. فنسألك اللهم بجاهه لديك وبكراماته عليك أن تعمر قوالبنا بأفعاله وأسمعنا بأقواله وقلوبنا بأنواره وأرواحنا بأسراره وأشباحنا بأحواله وسرائرنا بمعاملته وبواطننا بمشاهدته وأبصارنا بأنوار محيا جماله وخواتم أعمالنا في مرضاته. حسبنا الله سيؤتينا الله فضله ورسوله.
اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي حبيب العالي القدر العظيم الجاه وعلى أبوين كريمين شريفين سيدين سعيدين شهيدين طيبين طاهرين نيرين نسيرين روفين ملكين مخدومين قطبين غوثين صديقين شفيعين مصطفين مجتبين عبد الله آمين عليهم الصلاة والسلام وفعل علينا البركات منهما ظهرت اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي حبيب العالي القدر العظيم الجاه وعلى زوجه طيبة أول أم المؤمنين سيدة العالمين سيدة صديقة الولية خديجة الكبرى عليها الصلاة والسلام وفعل علينا البركات منها ظهرت اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى كبده العظيم بنته الطيبة فاطمة البتول عليها الصلاة والسلام وفعل علينا البركات منها دارت الأمن اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى أزواجه الطاهرات أمهات المؤمنين جميع أهل بيت الطهار صلوات الله سلام الله تعالى عنهم أجمعين ونفعنا من بركاتهم دهر الدوام ورضي الله عن نبي قدر ورضي الله عن خليفة رسول الله خير البشر أبي بكر الصديق رضي الله تعالى عنه سراج من أهل الجنة عمر بن الخطاب رضي الله تعالى عنه ذو النورين عثمان بن عفان رضي الله تعالى عنه أمير المؤمنين بابا مدينة العلم صديق الأكبر فارق العالم جامع القرآن قرة البتول حيدر كرار أبو تراب الحسنين نفس محمد علي عليه الصلاة والسلام أمير المؤمنين إمام الأكبر سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام إمام علي مقام سلطان الشهداء المجتبى الكربلاء سيدنا حسين عليه الصلاة والسلام سيد الشهداء عم رسول الله حمزة الكرار عليه الصلاة والسلام جميع صحابة قرابة رسول الله صلى الله عليه وسلم شرف وكرم وتوالى خصوصا إلى حضرة سيدنا صاحب رسول الله مزين قلوبنا تميم أنصاري رضي الله تعالى جميع عباد الله الصالحين جميع أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها رضوان الله تعالى أجمعين خصوصا لحضرة سيدنا غوث العالم محي الدين حبيب محمد السيد عبد القادر الحسني والحسيني جعفر الجيلاني سلطان الأولياء نائب رسول الله معين الدين الحسيني والحسني قطب الأقطاب السيد عبد القادر الحسني والحسيني سراج الأقطاب غوث الأحباب السيد أحمد جلال الدين الحسين الحسن البخاري قدوة الأقطاب والأحباب السيد محمد يوسف الحسين الحسن البخاري رضوان الله تعالى عنهم أجمعين ونفعنا من بركاتهم دهر الدار آمين اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولأحبابنا ولجميع أمة محمد صلى الله عليه وآله وسلم شرف وكرم وجد وعلم اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا رحمن يا الله فضل من الله ونعمة مغفرة ورحمة وعافية وسلامة نستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار اللهم أجرنا 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 من النار اللهم إنا نسألك الجنة الفردوس اللهم إنا نسألك الجنة الفردوس اللهم إنا نسألك الجنة الفردوس اللهم ارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين وصلى الله تعالى وسلم على سيدنا محمد حي الرحمة ميمي الملك دار الدوام سيد الكامل الفاتح الخاتم وعلى آل سيدنا محمد وبارك وسلم كلما ذكرك وذكره الذاكرون وغفل عن ذكرك ذكره الغافلون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين أقم الصلاة.